அமெரிக்காவில் அதிக குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட அவர் குடும்ப அமைப்பை ஆதரிப்பதற்கும் குழந்தைகளை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் அதிகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கட்டாயத்தால் தான் அமெரிக்கா கருக்கலைப்பு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் இதை ஊக்குவித்ததால் ஒரு தலைமுறையே தோற்றுவிட்டதாக வான்ஸ் கவலை தெரிவித்தார். ஹமாஸ் வசம் பிணை கைதிகளாக இருந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீராங்கனைகள் 4 பேர் காசாவில் செஞ்சிலுவை சங்கம் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியதை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் தரப்பிலிருந்து 3 பெண் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் 90 பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது ஹமாஸ் தரப்பிலிருந்து மேலும் 4 பெண் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.